திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து மடல் எழுதியுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்து மடல் எழுதியுள்ளார். அதில் இனிய பொங்கல், இந்திய பொங்கல் ஆகட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது பொங்கல் பண்டிகை வர இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொண்டர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் இந்த உழைப்பின் மேன்மையை போற்றும் வகையில் திருநாள் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல தமிழர்களின் நம்பிக்கை என்பதாகும். அந்த நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் அதே போல எழுந்துவிடக் கூடாது என்ற வகையில் கடந்த 2023 ஆண்டு இறுதியில் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக்ஜான் வெள்ள புயல் பேரிடர் புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களை காப்பதிலும் மீட்டெடுப்பதிலும் தமிழக அரசு என்பது அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாகவும் கடும் பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் அவரிடம் டெல்லியில் சென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அத்தகைய அறிவிப்போ அதே போல தமிழ்நாடு மக்களின் பாதுகாப்பிற்கோ நீதிக்கோ தற்போது வரையிலும் எந்த நிலைநாட்டவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மக்களை காக்க வேண்டிய கடமையை உணர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிடும் வகையில் 6000 ரூபாய் என்பது தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் என்ற பொறுப்பில் உங்களில் ஒருவனான நான் இந்த பணியை மேற்கொள்ள வேளையில் என்னை முதலமைச்சராக்கிட அயராது உழைத்திருக்கக்கூடிய அன்பு உடன்பிறப்புகளுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கும் நிவாரண பணிகளை வழங்கிட வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிடப்பட்டு அந்த பணிகளையும் திமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருவதாகவும் அதே போல எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் அடிப்படை என்பதின் நோக்கத்தோடு நான் தொடர்ச்சியாக அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அர்ப்பணிப்போடு குறிப்பாக இளைஞரணி மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும் ஆதரவுடன் திரண்டு வர தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகாக இளைஞர் அணியின் மாநாடுக்காக அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் செலினா, இதற்கு முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து வதந்தி அது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்விட்டர் பதிவுல தெரிவிச்சிருக்காரு. இது பற்றிய கருத்துக்கள் இருக்கா? இது பற்றிய கூடுதல் விவரங்கள் இருக்கா? குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளைஞரணி மாநாடு என்பது இன்னும் ஓரிரு வாரத்தில் வர இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு கருத்துக்கள் என்பது வதந்திகளாக பரவி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே நடைபெறக்கூடிய முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலும் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே அடுத்த துணை முதலமைச்சராக உதயநிதி வரப்போகிறார் என்ற கருத்துக்கள் என்பது தொடர்ச்சியான பரவலான கருத்துக்களாகவே கேட்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் என்பது இது தொடர்பாக வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் அவர் உடல் நல சிகிச்சைக்காகவும் வெளிநாடு செல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதற்கான பணிகளை முழுவதுமாக மேற்கொள்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு கருத்துக்கள் என்பது சிகிச்சைக்குரிய கருத்துக்கள், அதாவது அடுத்த துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வரப்போகிறார் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களும் கூட வெளியாகி இருக்கிறது.